திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரடி ஒளிபரப்பு சூர சம்ஹாரம் இன்று மாலை 4 மணி முதல். மயிலாடுதுறை மாவட்டம் கந்தமங்கலத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை பார்வையிட்ட மத்திய குழுவினர் நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்லப்பாவிடம் கேட்கலாம். செல்லப்பா, விரிவான விவரங்கள். வணக்கம் ஷாம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிகழ ஆண்டு 39,640 ஹெக்டேர்ல வந்து குறுவை சாகுபடி பயிரிடப்பட்டு இதுவரைக்கும் வந்து 39,549 ஹெக்டேர்ல வந்து அறுவடை முடிஞ்சிருக்கு. மாவட்டம் முழுவதும் 144 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டு இதுவரைக்கும் 1,20,000 மெட்ரிக் டன் வந்து கொள்முதல் செய்யப்பட்டோம். 1,10,000 மெட்ரிக் டன் வந்து நெல் மூட்டைகள் வந்து பாதுகாப்பாக வந்து குடோன்களுக்கு நகர் செய்யப்பட்டிருக்குது. நிலையங்களில் 18,133 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் வந்து பாதுகாப்பாக மூடி வைக்கப்பட்டு நகர் செய்யப்பட்டு வருகிறது. மகசூல் அதிகம் என்பதால் உடனுக்குடன் இந்த ஆண்டு வந்து கொள்முதல் செய்ய முடியவில்லை. இந்த நிலையில கடந்த வாரம் பெய்த கனமழையின் காரணமாக விவசாயிகளிடம் கொள்முதல் செய்த நெல் மூட்டைகள் கிடங்குகளுக்கு இயக்கம் செய்யப்படாமல் அறுவடை செய்ய முடியாத நெல்மணிகளும் மழையில் நனைந்தும் ஈரப்பதம் அதிகரித்திருக்கிறது. மேலும் வந்து விவசாயிகள் வந்து 17% ஈரப்பதத்தை 22% தளர்த்த வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சாங்க. அதன் அடிப்படையில் வந்து தமிழக அரசு வந்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியது. தமிழகத்தில் நெல் ஈரப்பதம் குறித்து ஆய்வு செய்ய மத்திய அரசு வந்து உத்தரவு போட்டாங்க. அதன் அடிப்படையில் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா கந்தமலம் பகுதியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இந்திய தானிய சேமிப்பு மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணை இயக்குனர் PK சிங் தலைமையிலான மத்திய குழுவினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர். நெல் மாதிரிகளையும் சேகரித்து எடுத்து சென்றனர். அது மட்டுமல்ல அவர்கள் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த், MP சுதா மற்றும் வேளாண்மை துறை அதிகாரிகள் நெல்லின் தன்மை குறித்தும் அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். தொடர்ந்து விவசாயிகள் நெல்லை ஈரப்பதத்தை அதிகரித்து தங்களுக்கு 22% உயர்த்தி தர வேண்டும் என்றும் கோரிக்கை வச்சாங்க. அதைத் தொடர்ந்து கிடாய், பழைய ஆக்கூர் உள்ளிட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கும் தற்போது மத்திய குழுவினர் ஆய்வு செய்ய செல்கின்றனர். ஷாம், விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா. திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருக்கோயிலில் இருந்து சிறப்பு நேரடி ஒளிபரப்பு சூர சம்ஹாரம் இன்று மாலை 4 மணி முதல்.